சோலோ லெவலிங் சீசன் 2க்காக நாளைக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வகையில் இன்னைக்கு சோலோ லெவலிங் 1 ரீகேப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரீகேப்பை பார்க்கலாம். ஒரு நாள் இந்த ஹியூமன் வேர்ல்டில் நிறைய மிஸ்டீரியஸான போர்ட்டல்ஸ் அப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அந்த போர்ட்டல்ஸ்குள்ள நிறைய மான்ஸ்டர்ஸ் அண்ட் பீஸ்ட்லாம் இருக்கும். ஆனால் அந்த கிரியேச்சர்ஸை ரெகுலர் வெப்பன்ஸால கில் பண்ண முடியாது. அது ஏன்னா அவங்க கிட்ட மானான்ற ஒரு பவர் சோர்ஸ் இருக்கு. ஸோ இந்த கிரியேச்சர்ஸ் கில் பண்ணுறதுக்காக ஹண்டர் கிரியேட் ஆனாங்க. ஹண்டர்ஸ்னா ஹியூமன் வாரியர்ஸ். அவங்கள இருந்து எஸ் வரைக்கும் ரேங்க் பண்ணியிருக்காங்க. இதில் இ ரேங்க் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப லோவான பவர் இருக்கும். அதே மாதிரி எஸ் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமான பவர் இருக்கும். இந்த ஹண்டர்ஸ்க்கு எப்படி பவர் வருதுன்னா அந்த கிரியேச்சர்ஸ் கிட்ட இருக்கிற அந்த மான பிரசன்ஸால தான் இந்த ஹண்டர்ஸ்க்குமே பவர்ஸ் இருக்கு. ஸோ இந்த போர்ட்டல்லாம் அப்பியர் ஆகி ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த போர்ட்டல்ஸ்லாம் ரொம்ப நார்மல் ஆயிடுது. அண்ட் இந்த போர்ட்டல்ஸை டஞ்சன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டஞ்சன்ஸ்குள்ள ஹண்டர்ஸ் போய் அந்த இடத்துல இருக்கிற கிரியேச்சர்ஸை கில் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹண்டர்ஸ்க்கு இது ஒரு ஜாபாவே மாறிடுது. ஐ மீன் இந்த ஹண்டர்ஸ்க்கு மணி பே பண்றாங்க. அண்ட் அந்த டஞ்சன்ல இருக்கிற பீஸ்ட்டை கில் பண்ணும்போது ஒரு சில ப்ரீஷியஸ் ஐட்டம்ஸ் கிடைக்கும். அதை எசன்ஸ் ஸ்டோன் சொல்லுவாங்க. அதை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுனால தான் இந்த ஹண்டர்ஸ்க்கு மணி கிடைக்குது. அண்ட் இந்த எசன்ஸ் ஸ்டோனுக்குமே ஒரு ரேங்க் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒரு இ ரேங்க் எசன்ஸ் ஸ்டோன்னா அதுக்கு ஒரு சின்ன லிட்டில் கேஷ் தான் கொடுப்பாங்க. அதே ஒரு எஸ் ரேங்க் ஸ்டோன்னா மில்லியன்ஸ் கணக்கில் செல் ஆகுமா. ஸோ இந்த ஸ்டோன்ஸ்லாம் அந்த டஞ்சன்ல இருக்கிற மேஜிக் பீஸ்ட் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன க்ளோவிங் ஸ்டோன் தான். ஸோ அதுக்கு தான் இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கு. அண்ட் இந்த சோலோ லெவலிங் வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஹியூமன்ஸுமே ஒரு ஹண்டர் கிடையாது. இந்த வேர்ல்டில் வெறும் 0.001% மட்டும் தான் ஹண்டர்ஸா இருக்காங்க. அதுலயும் 0.0002% ஹண்டர்ஸ் தான் சி ரேங்க்குக்கும் மேலே இருக்காங்க. ஸோ இந்த ஹண்டர்ஸுக்குமே ரேங்க் பிரிக்கப்பட்டிருக்கு. ஈல இருந்து எஸ் ரேங்க் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த இ ரேங்க் தான் ரொம்ப லோயரான ஒரு ரேங்க். இந்த ரேங்க்ல இருக்கிறவங்க ஆவரேஜ் ஹியூமனை விட கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. அதே ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரால ஒரு சிட்டியவே டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஸோ இந்த ஹண்டர்ஸ்லாம் அவங்களுடைய பேட்டில் ஐக்யூ அண்ட் காம்பேட்டபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் இவங்களுடைய ரேங்க் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவங்க எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தாலும் அவங்களுடைய ரேங்க் அண்ட் ஸ்டாட்ஸ் எதுவுமே இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது சோலோ லெவலிங் உடைய மெயின் தீம் ஆர் இந்த சீரிஸோட பவர் சிஸ்டம்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புரோட்டகனிஸ்ட்டை மீட் பண்ணலாம். நம்ம புரோட்டகனிஸ்டோட நேம் பார்த்தீங்கன்னா சன் ஜின்ஹூ. நேம் ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஜின்ஹூ ஒரு இ ரேங்க் ஹண்டர் அண்ட் இந்த வேர்ல்டோடைய வீக்கஸ்ட் ஹண்டரும் கூட. அண்ட் இவர் ரொம்ப புவர். அண்ட் இவருடைய அம்மா எட்டர்னல் ஸ்லம்பர் அப்படின்ற ஒரு டிசீஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு நாள் இவர் சி ரேங்க் டஞ்சன் டீம் கூட ஜாயின் பண்றாரு. எஸ் இந்த டஞ்சன்ஸுக்குமே ரேங்க் பிரிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இ ரேங்க் ரொம்ப லோவா இருக்கும், எஸ் ரேங்க் ரொம்ப பவரா இருக்கும். ஸோ இவர் அந்த டீம் கூட ஜாயின் பண்ணிட்டு அந்த டஞ்சனுக்குள்ள அந்த டீமோட போறாரு. ஸோ அந்த டஞ்சன்ல இருக்கிற பீஸ்ட் எல்லாமே அந்த டீம் டிஃபீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா அந்த டஞ்சனுக்குள்ளேயே இன்னொரு டஞ்சன் ஃபைண்ட் பண்றாங்க. அதை டபுள் டஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், எல்லா டஞ்சன்ஸுக்குமே ஒரு பாஸ் கிரியேச்சர் இருக்கும். அதை டிஃபீட் பண்ணிட்டு அந்த டஞ்சன் க்ளோஸ் ஆயிடும். அதே மாதிரி அந்த டஞ்சன் பாஸை 7 நாளுக்குள்ள டிஃபீட் பண்ணலனா ஒரு டஞ்சன் பிரேக் நடக்கும். அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற பீஸ்ட் எல்லாமே ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்து இங்க இருக்கிற ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணும். இதுதான் டஞ்சனுடைய மெயின் தீம். எனிவே இப்போ நம்ம ஜின்ஹூ அவருடைய டீமோட அந்த டஞ்சனுக்குள்ள இருக்கிற இன்னொரு டஞ்சனுக்குள்ள போறாரு. அந்த டஞ்சனுக்குள்ள போய் எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்ஹூ அங்க இருந்த ஸ்டோன்ல இருக்கிற ஒரு லெட்டரை படிக்கிறாரு. லெட்டர்னு சொல்ல முடியாது, அது ஒரு குறிப்பிட மாதிரி இருக்கும். அதை படிச்சு அவருடைய பிரெயின் யூஸ் பண்ணி ஒரு சில ஹண்டர்ஸ் அங்க இருந்து தப்பிக்க வைக்கிறாரு. பட் ஜின்ஹூ அந்த இடத்துல தனியா மாட்டிக்கிறாரு. ஸோ இவர் சாக போறாரு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புது சிஸ்டம் ஓபன் ஆகுது. அந்த சிஸ்டம் நம்ம ஜின்ஹூக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. எதுக்குன்னா சாகாம இருக்கிறதுக்கு. நம்ம ஜின்ஹூ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் ரீபார்ன் ஆகுறாரு. தென் அவர் முழிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அவர் முழிச்ச உடனே இமிடியேட்டா கொரியன் ஹண்டர் கில்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் அவரை மீட் பண்ண வராங்க. எதுக்குன்னா அவருக்கு டபுள் அவேக்கனிங் நடந்திருக்கா அப்படின்னு செக் பண்ண வந்திருக்காங்க. ஒரு ஹண்டர் எப்படி அவேக்கன் ஆவார்னா ஒரு ரேங்க்ல இருக்கிற பீஸ்ட் டிஃபீட் பண்றது மூலமா அவேக்கன் ஆவாரு. அண்ட் இந்த மானா இருக்கு இல்லையா, அது அவங்க கிட்ட எவ்வளவு இருக்குதுன்னு வச்சுதான் அவங்க அவேக்கன் ஆவாங்க. சோ இதெல்லாம் அவங்க கிட்ட மாத்தவே முடியாது. பட் ஒரு சில ரேர் கேசஸ்ல ஒரு ஹண்டர் மறுபடியும் அவேக்கன் ஆவான். அதாவது ஒரு ஹண்டரா மாறிட்டு அதுக்கப்புறமா அவேக்கனிங் ஆகிறது. இதுதான் டபுள் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த இன்ஸ்பெக்டர் ஜின்ஹூவை செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு அவேக்கனிங்கும் நடக்கல. அவர் ஏற்கனவே இருந்த இ ரேங்க்ல தான் இருக்காரு. தென் அந்த கொரியன் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரும் போயிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கேம் லைக் சிஸ்டம் ஓபன் ஆகுது. அந்த சிஸ்டம் அவருக்கு டெய்லி டாஸ்க் கொடுக்குது. அண்ட் அந்த டாஸ்க் அவர் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலனா அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இதை நம்ம எபிசோட் 3ல பார்த்திருப்போம். சோ அவர் பனிஷ்மெண்ட் முடிக்கலன்னா அவர் டெசர்ட்டுக்கு டெலிபோர்ட் ஆவாரு. அங்க இருக்கிற பீஸ்ட் கூட இவர் ஒரு சில ஹவர்ஸ் சர்வை பண்ணணும். இதுதான் அந்த பனிஷ்மெண்ட். அண்ட் இந்த பனிஷ்மெண்ட் ஜின்ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவர் டெய்லி அவருடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாரு. அண்ட் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ரிவார்டா ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, ஹைட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இவருக்கு ரெக்கவரி போஷனும் கிடைக்குது. இதை யூஸ் பண்ணி அவருக்கு எப்பெல்லாம் ரொம்ப அடிப்படுதோ இதை யூஸ் பண்ணி ஹீல் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாமினாவும் ரிஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம ஜின்ஹூ டெய்லி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி அவனுடைய பவரை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றான். அண்ட் ஜின்ஹூ அவருடைய டெய்லி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுனால அவருக்கு ஒரு கீ கிடைச்சது. அந்த கீ யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் டஞ்சனை ஓபன் பண்ண முடியும். ஸோ நம்ம ஜின்ஹூ அந்த டஞ்சனுக்குள்ள போய் அங்க இருக்கிற பீஸ்ட்டை டிஃபீட் பண்றாரு. முக்கியமா அந்த டஞ்சன்ல காப்ளின்ஸ் தான் இருந்தது. அண்ட் நிறைய லைக் அண்ட் பீஸ்டும் இருந்தது. அண்ட் இந்த டஞ்சனுக்குமே ஒரு பாஸ் இருந்துச்சு. அதோட நேம் பாத்தீங்கன்னா கசகா. ஸோ அந்த பாஸ்
பாஸை டிஃபீட் பண்ணி அந்த டஞ்சனை க்ளோஸ் பண்ணிடுறான் நம்ம ஜின்வூ. அண்ட் அந்த டஞ்சன் பாஸை டிஃபீட் பண்ணதுக்காக ஜின்வூக்கு அவருடைய ஃபர்ஸ்ட் டேகர் கிடைக்குது. அண்ட் அந்த வெப்பனுக்கு பேரலைஸ் அண்ட் ட்ரைனிங் எபிலிட்டி இருக்கு. வெறும் 5 எபிசோட்ஸ்ல இவருடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்மளால பார்க்க முடியும். ஒரு ஷார்ட்டான ரொம்ப லீனான ஒரு பர்சனா இருந்து அவருடைய மசில்ஸை க்ரோ பண்ணி ரொம்ப டாலா ஹேண்ட்ஸமான பையனா மாறினா. இதெல்லாம் அவர் ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது தான் நடந்திருக்கும். இவரோட அப்பியரன்ஸ் டோட்டலா சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு நர்ஸ் இவர்கிட்ட நம்பர் கேட்பாங்க. இப்போ பிரசன்ட் மூமெண்ட்ல ஜின்வூ லெவல் 18ல இருக்கான். எஸ், ஜின்வூ அவனுடைய டாஸ்க் முடிக்க அவனுடைய லெவல் ஏறிட்டே இருக்கும். ஜின்வூடைய லெவல் ஏறினதால அவனுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் வந்து நிறைய டஞ்சனுக்கு போய் அங்க இருந்த பாஸஸை டிஃபீட் பண்ணான். அண்ட் அவனுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனும் பெட்டர் ஆச்சு. ஜின்வூ ஒவ்வொரு டஞ்சன் ரைட் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு டீம் கூட ஜாயின் பண்றான். அந்த டீமை லீட் பண்றது ஹாங் டாங் சூக், கரெக்டா சொல்றேன்னு நினைக்கிறேன். அவருக்கு இன்னும் 2 பேர் தேவைப்பட்டதுனால நம்ம ஜின்வூவை சேர்த்துக்கினாரு. அண்ட் அது ஒரு சீராங் டஞ்சன். இவங்க அந்த டஞ்சனுக்குள்ள போன உடனே நம்ம ஜின்வூவையும் ஒரு ரீச் கிட் யூ ஜின் ஹோவையும் தனியா விட்டுட்டு நாங்க இங்க இருக்கிற ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிருப்பாங்க. அண்ட் அவங்க அந்த டஞ்சனுக்குள்ள இருந்த என்ட்ரன்ஸை இவங்களே மூடி இருப்பாங்க. அண்ட் அந்த டஞ்சன் பாஸுமே ஜின்வூவையும் பக்கத்துல இருந்த இன்னொரு ஹண்டரையும் அட்டாக் பண்ண வரும். இந்த டைம்ல நம்ம ஜின்வூ அந்த பாஸை டிஃபீட் பண்ணிடுவாரு. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரை விட்டுட்டு போனாங்க இல்லையா, அந்த ஹண்டர்ஸ் இவங்க 2 பேர் செத்துட்டு இருப்பாங்கன்னு இந்த டஞ்சன் பாஸை டிஃபீட் பண்ண வந்திருப்பாங்க. ஆனா அந்த ஹண்டர்ஸ்க்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம உள்ள போய் பார்த்தா அந்த பாஸ் டிஃபீட் ஆகிருக்கு. அங்க இருந்த 2 ஹண்டர்ஸ் அலைவா இருக்காங்க. இதை பார்த்த உடனே மீதி இருந்த ஹண்டர்ஸ் எல்லாரும் ஜின்ஹோவையும் யூ ஜின்ஹோவையும் கில் பண்ண வராங்க. சோ இவங்க எல்லாரையும் கில் பண்ணுன்னு அந்த சிஸ்டம் ஜின்வூ கிட்ட சொல்லியிருக்கோம். இது ஒரு டெய்லி டாஸ்க் மாதிரி தான். சோ நம்ம ஜின்வூ இவங்க எல்லாரையும் கில் பண்ணிடுவான். இதுக்கப்புறமா இந்த டஞ்சன் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஜின்வூ அவனுடைய டெய்லி குவெஸ்ட்டை முடிச்சு டஃப்பான பாஸஸ் கூட ஃபேஸ் பண்றதுக்காக லெவலப் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் எபிசோட் 7ல ஜின்வூ எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒன்னு கண்டுபிடிச்சிருப்பான். இதுவும் ஒரு போஷன் மாதிரி தான். இதை யூஸ் பண்ணி அவனுடைய அம்மாவை கியூர் பண்ண முடியும். இந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் எஸ்ராங் டஞ்சன்ல மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த எஸ்ராங் டஞ்சனுக்குள்ள நம்ம ஜின்வூ போயிருப்பாரு. அந்த டஞ்சனுடைய கேட் கீப்பர் கிரியேச்சரை டிஃபீட் பண்றதுக்கே ஜின்வூ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். இதனால நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு அந்த டஞ்சன்ல இருந்து வெளியே வந்துடுவான். இதுக்கப்புறமா யூ ஜின்ஹோ அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவன் வந்து ஜின்ஹோ கிட்ட நீங்க என்னுடைய கில்டு மாஸ்டரா இருங்க, நான் உங்களுக்கு 30 பில்லியன் கொடுக்குறேன் அப்படின்னு ஆஃபர் பண்ணியிருப்பான். நம்ம ஜின்வூவும் இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணி யூ ஜின்ஹோ கிட்ட டீம் அப் பண்ணியிருப்பாரு. எபிசோட் 9ல ஜின்வூ இன்னொரு டஞ்சனுக்கு போயிருப்பான். அந்த இடத்துல அவருடைய பழைய டீமை பாக்குறாரு. அவங்க கூட பி ரேங்க் ஹண்டரான கேங் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பான். அவங்க கூட ஒரு 2 கிரிமினல்ஸ் இருப்பான். இவங்க எல்லாரும் இந்த டஞ்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் இந்த கேங் வந்து மர்டர் பண்ற ஒரு சைக்கோ அப்படின்னு தெரியும். அந்த கேங் என்ன பண்ணுவான்னா அவங்க கூட வந்த அந்த 2 கிரிமினல்ஸையும் கில் பண்ணிடுவான். இவங்க 2 பேரையும் கில் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க டீம்மேட்ஸ்லயும் ஒரு சில பேரை கில் பண்ணிடுவான். லாஸ்டா ஜின்வூ அவங்க கூட ஃபைட் பண்ணி ஒரு பி ரேங்க் ஹண்டரான கேங்கை டிஃபீட் பண்ணிடுவான். லிட்டரலி ஜின்வூ இப்போ பி ரேங்க்ல இருக்கான். தென் இந்த டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா ஜின்வூ அண்ட் யூ ஜின்வூ இவங்க 2 பேரும் நிறைய சி ரேங்க் டஞ்சன்ஸை கிளியர் பண்ணாங்க. இதனாலே அந்த சோலோ லெவலிங் வேர்ல்டுல இருக்கிற ஒரு ஃபேமஸ் கில்டான ஒயிட் டைகர் கில்டு இதுல இருக்கிற ஒரு எம்ப்ளாய் இவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சது. அந்த எம்ப்ளாய் என்ன பண்ணாருன்னா ஜின்வூவை அவர் சைடு கொண்டு வர ட்ரை பண்ணாரு. பட் ஜின்வூ எதுவும் பண்ணாம அவருக்கு ஒரு ட்ரபிள் கொடுத்துட்டு வந்தாரு. என்னன்னா இந்த கில்டுல இருக்கு இல்லையா, இந்த கில்டு என்ன பண்ணுவாங்கன்னா டஞ்சன்ஸை வாங்கி அந்த டஞ்சன்ஸ்ல ஹண்டர்ஸ் அனுப்பி அவங்கள நிறைய எசன்ஸ் ஸ்டோனை கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஜின்வூ என்ன பண்ணிருக்காருன்னா அந்த எம்ப்ளாயிய நிறைய டஞ்சன்ஸை வாங்க சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் அந்த டஞ்சனுக்கு டபுள் அமௌண்ட் பே பண்ணிருக்காரு. எனிவே லேட்டரா ஜின்வூக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. மொபைல்ல கிடையாது, அவருக்கு டெய்லி டாஸ்க்லாம் கொடுக்கும் இல்லையா, அந்த சிஸ்டம் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குது. அது என்னன்னா ஜாப் சேஞ்ச் அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன். இந்த ஜாப் சேஞ்ச் ஒரு டஞ்சன்ல நடக்க போகுது. இந்த ஜாப் சேஞ்ச் என்னன்னு லேட்டரா உங்களுக்கு புரியும். நம்ம ஜின்வூ அந்த சிஸ்டம் சொன்ன டஞ்சனுக்குள்ள போறாரு. அங்கதான் சீசன் 1 உடைய பவர்ஃபுல் எனிமியை மீட் பண்றாரு. இக்ரீஸ். இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற ஃபைட் செம்ம அமேசிங்கா இருக்கும். ஒரு வழியா ஜின்வூ இக்ரீஸை டிஃபீட் பண்ணிடுவாரு. அந்த இக்ரீஸை டிஃபீட் பண்ண உடனே நிறைய போர்ட்டல்ஸ் அப்பியர் ஆகும். இப்ப நிறைய போர்ட்டல்ஸ் அப்பியர் ஆகுது. அதுல இருந்து நிறைய சோல்ஜர்ஸ் வெளியே வராங்க. நம்ம ஜின்வூ இக்ரீஸை டிஃபீட் பண்ண டயர்ட்ல இந்த கவுண்ட்லெஸ் சோல்ஜர்ஸை டிஃபீட் பண்ண முடியல. அண்ட் அவருடைய டெய்லி குவெஸ்டையும் முடிக்கல. அதனால இப்ப அவர் டெசர்ட்டுக்கு டெலிபோர்ட் ஆகுறாரு. அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஜின்வூக்கு அவருடைய ஸ்டாமினா ரீஸ்டோர் ஆகுது. ஃபைனலா அங்க இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே டிஃபீட் பண்ணிட்டு அரைஸ்ன்ற ஒரு வேர்டு இக்ரீஸ் கிட்ட சொல்லி இக்ரீஸை அவருடைய சோல்ஜரா மாத்திக்கிறாரு. தென் இந்த ஜாப் சேஞ்ச் அப்படின்னு சொன்னா இல்லையா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜின்வூ நெக்ரோமான்சர் அப்படின்ற ஒரு ஜாப்ல இருந்திருப்பாரு. அதுல இருந்து அவரு ஷேடோ மொனார்க் அப்படின்ற ஒரு ஜாபுக்கு அப்கிரேட் ஆயிருப்பாரு. இதுதான் இங்க ஜாப் சேஞ்ச் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஒரு சீசன் 1 ரீகேப் முடிஞ்சது. நாளைக்கு ஒரு வீடியோல இருந்து மீட் பண்றேன். Until then, stay tuned.